பட்டுக்கொட்ட அம்மாளே எடுறா செயின பார்த்து புட்டா நம்மாளே, கண்ணால பிரிச்சா கண்ணால அடிச்சா பின்னால களவாரிட்டா அப்படின்னு போயிட்டு வேற லெவலில் இருக்கும் போது செம்ம என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை டைம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெறித்தனமான கூலி படம் வந்து விடிஞ்சா 9 மணிக்கு எல்லா திரையரங்குகளும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் கூலி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் வருமா அப்படிங்கிற என்ன சின்ன ஒரு கற்பனை இருக்குது. அதுதான் நீங்கள் ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க. படம் முடிஞ்சு நம்ம ரிலீஸ் தான் வேறு லெவலில் இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ கேட்டிங்க. ரஜினியோட கேரக்டர் நேமே வந்து சிவாங்கிறவர் வந்து நான் சொல்கிறேன். அப்போ படம் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுன் தான் படத்தை செம வில்லனாக இருக்கிறாரு. அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அதனை படம் பார்த்து தெரிஞ்சிங்க. 2 பேருமே மாஸ் காட்டுறாங்க. ஓகேவா? மாசு தங்கம் கடத்துறதுல அவ்வளோ பெரிய மாசை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹார்பரில் பயங்கரமான ஒரு விரைத்தனமான கடத்தல் அதை வந்து பயங்கரமாக செய்கிறாங்க. அதில் வந்து எப்படியாச்சும் என்ன நடந்தாலும் நம்ம வந்து அந்த கடத்தலை செய்தி ஆகணுங்கிற மாதிரி மெயின் பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கோல்டை கடத்துகிற மேட்ரு. அதுக்கு மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்சி முள்ளுலாம் இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து கோல்டாக அதை வந்து வேறு லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலில் அந்த வேலையை கேவலமாத்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு வகை போயிட்டுருக்குது. இது வந்து நம்ம சத்யராஜ்க்கு இது வந்து பிடிக்காது. இதை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் பிளான் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, நல்லா ட்ரெய்லர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக நிறையா பிணங்கள் இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா, அந்த ஒளி வருது பாருங்கள், அந்த விஷயமாக சத்யராஜ் கண்டுபிடிச்சி வேறு லெவலில் வந்து ஒரு அந்த நாகார்ஜுனோட கூட்டத்தையே அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. யார் மூலமாக கண்டுபிடிக்கிறா? சுத்திகாசனும் அது மூலியம் லிங்க் சேர்ந்து மாதிரி பண்ணுற சுத்திகாசன் அப்பாவை தான் கேரக்டராக சத்யராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணுறாரு. எப்படின்னா, தடயமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் பக்காவாக ரெடி பண்ணுறாரு. அது ரிசர்ச் பண்ணி ஒரு பென்ட்ரைவோட செம்மையாக ரெடி பண்ணுறாரு. இது நாகார்ஜுனுக்கு தெரிய வந்தது. நாகார்ஜுனு உள்ளே இறங்கி ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலாக ஒரு சாங்ஸில் வந்து 3-4 பேர் ஆடிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பொண்ணு ஒன்றும் இருக்காது. அதை நோட் பண்ணிங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. கற்பனையாக சொன்னாலும் சரி, இது ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா அப்படிங்கிற எதிர்பார்க்கணும். சரி, ஓகே, நான் பதிவு அங்கே தடையுமே இருக்கக்கூடாது. ஸோ சத்யராஜ் வந்து வேறு லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினு வந்து ஒரு எல்லை கூட ஒரு பென்ட்ரைவ் மாதிரி வச்சுருக்காரு. அதை எப்படி கை பார்த்துன்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த விஷயத்தில் வந்து அந்த சொன்னால் நான் 3 பொண்ணில் ஒரு பொண்ணை அவரை கொண்டலாமல் கூட இருக்கலாம். இல்லை சத்யராஜை போட்டு தள்ளிக்கலாம். யார்? நாகார்ஜுனு. ஆனால் மெயினாக வந்து சுத்திகாசனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் சத்யராஜ் என்ன செய்கிறாருன்னா, அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நம்ம நண்பர், அந்த காலத்தில் உள்ள ஒரு நண்பர் கூலி, அங்கே வந்து நம்ம நிறைய கேரக்டரை பற்றி ரிவ்யூ பண்ண விருப்பம் போல, கூலி கூட யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உபேந்திரா வரைக்கும் அவர் கூட தான் இருப்பார் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க அப்படி இருப்பாங்க. அங்கே போய் இவர் வந்து அடைக்கலம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்திகாசன் அனுப்புகிறாரு. சத்யராஜ் அவங்க அங்கே போகிறாங்க. போன உடனே அங்கேயே 7.5 கொடுக்க சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நண்பர் இருக்கான், வருவான் பாருங்கள், எல்லாத்தையும் முடிப்பான். சத்யராஜ் சொல்கிறாரு, 30 வருஷத்துக்கு மேலே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் இறங்குறாரு. களை கட்டுது தியேட்ரு. ஓகேவா? அது இன்டர் பிளாக் வருது. வந்தவொடனே எப்படி நாகார்ஜுனை பிரித்து எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். கூலி படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அந்த ஹார்பரில் அவரும் ஒரு கூலியாக தான் உள்ளே போகிறாரு. போய் நொங்க எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். நான் அதை பாடி காமிக்கிறேன். அந்த சாங்கில் தான் படமே களை கட்ட போகுதுங்க. அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். அந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் இறங்கி சம்பவம் பண்ணுறாரு பாருங்கள். சும்மா தேட்ரு நெருப்பாகுது. கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நேர்மையாக ஸ்டேஷனில் இல்லை காவல்துறையில் ஒப்படைக்கிறாரா அவரை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒப்படைச்சிடுவார். ஆக்சுவலாக எல்லாத்தையும் போட்டு இன்கைலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. இதுதான் படத்தோட மெயின் மேட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சுத்திகேஷன் தப்பிச்சாங்களா, சத்யராஜ் தப்பிச்சாரா, சத்யராஜ் இவரும் நெருங்கிய நண்பர். இதை நான் சொல்லுங்க, ஒரு ஆன்லைன் ஷோ சொல்லிட்டாரு. ஆனால் டைலாக்லேயே தெரியும். சுத்திகேஷன் வந்து பேசுவார் ரஜினி வந்து, என் நண்பனுக்கு ஒன்றா நான் விட்டு கொடுப்போனா
பொழந்தெடுத்துருவோம் பாரு. அந்த ஒரு பாஷையெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அதே தான் வந்து சிவா வந்து இறங்குறாரு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமாடா, முடிச்சிருன்னு வந்து இறங்குறாரு. வேறு லெவலில் சம்பவம் நடக்குது. அந்த ஃபைட்டில் ஒரு பாட்டு ஒன்று வருதுங்க. அதுதான் வந்து எல்லா ஏரியா செம்மையாக நம்ம ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன கதையில் இடையில வந்து எங்கே ஒரு லவ் மேட்ரு இது விஷயம்லாம் வருதோ அங்கங்கே சாங்ஸ் கண்டிப்பாக வந்துடும். மெயினாக என்ன பாட்டுங்கிறது அவங்களை பாடி காமிக்கிறேன். பட்டுக்கொட்டை அம்மாளே எட்ரா செயின பார்த்து புட்டா நம்மாலே, கண்ணால பிரிச்சா கண்ணால அடிச்சா பின்னால களவாரிட்டா அப்படின்னு போயிட்டு வேற லெவலில் இருக்கும் போது செம்ம என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக கூலி படத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி என்னோட கருத்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்புறம் தியேட்டரில் திருச்சியில் சந்திக்கலாம். இப்போது நான் 2 மணிக்கு நான் இது ட்ராவலாகி போக போகிறேன். ஆக்சுவலாக போய்கிட்டே இருக்கேன். இடையில எங்கே டீ சாப்பிடணும், சில சுட சுட விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போவோம். தியேட்டரில் தெரிக்க விடுறோம். லாஸ்ட் சினிமாஸ் தான் போகிறோம். நான் எந்த தேட்டருக்கு போகிறேன் அப்படிங்கிற லாஸ்ட் சினிமானா அங்கே 4-5 தேட்டர் இருக்கிறது உள்ளே இருக்கும். நான் எந்த தேட்டருக்கு போகிறேன், எங்கே ரிவ்யூ பண்ணுற போகிறேன். தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டே இருங்க. இது வந்து இதுதான் கதையாக வருமா அப்படிலாம் கிடையாது. என்னோட ஊர்லேயே ஒரு கற்பனையான ஒரு கதை. கண்டிப்பாக இது வந்ததாக கூட இஸ்மாயில் சொன்னார்ப்பா, வந்துச்சு. நம்ம ஒரு டேரக்டர், நம்ம ஒரு அப்படி ஒரு மைண்டில் இப்படிலாம் இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூ கூட வச்சுங்களேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தான் தோணுச்சு. ஆடு லான்ச்லேயே நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும் போது எனக்கு வந்து சின்ன ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அது வந்து ஸ்லோவாக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது என்ன ஒரு லோகேஷ் பண்ண பயங்கரமாக இருக்குமே அப்படி இல்லைன்னு அவர் பேட்டிலே சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த போதை பொருள் அந்த மாதிரி காய்ச்சலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் போவோம். ஆனால் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்த போது தான் பட்டுக்கொட்டை அம்மாளே அப்படி தேய்க்க போகுது. அந்த சாங்கு பெரிய ஹிட் ஆகும். இப்போ வந்து இடையில வந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அஜித் சார் படத்தில் வந்து குட் பை டாகில் வந்து ஒரு பாட்டு வந்திருக்காங்க, அதில் பார்த்துருப்பீங்க. என்ன ஒத்தருவா தாரே ஒன்று ஒலப்பத்தட்டும் தாரே என்ன ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தான் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கிளைமேக்ஸில் இறங்குறாரு. பட்டுக்கொட்டை அம்மாளே அம்மாலாம் நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், கலக்குவோம், தெரிக்க விட்றோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது தான் லட்சுமி மொபைல்ஸ் சர்ச் ஷீட்டில் இருக்குது. அனைத்து மொபைல் ஜாமானும் கிடைக்குங்க. போனீங்கன்னா தரமாக கொடுப்பாங்க. லட்சுமி மொபைல்ஸ். எனக்கு வந்து அந்த ஒரு ஆட் போடுறதுக்கு அந்த நேம் போதும், நேரம் இல்லை. தனியாக லாஸ்ட்டாக எண்டிங்கில் நம்ம வீடியோ பண்ணுவோம். நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா, அந்த ஸ்பான்சர் ஃபுல்லாகவே லட்சுமி மொபைல்ஸ் தான் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வந்து பவர் பேங்க்லேருந்து, சார்ஜர்லேருந்து, ஃபோனுக்குள்ளே கவர்லேருந்து, டெம்போ கவர்லேருந்து, ஹெட்ஃபோன்லேருந்து, ஹெட்செட்லேருந்து, ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து சரி A to Z சொல்லலாம். எலக்ட்ரானிக் ஜாமான் வந்து நம்ம காதில் ஹெட்ஃபோனு அது இது கவரு, ஐஃபோன் கவரு எல்லாமே இருக்கும். அது சேட்டு கடை தான். கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். சர்ச் ஷீட்டில் இருக்குது. இந்த வீடியோ சரி, கூலி படத்து நாளைக்கு வர எல்லா வீடியோஸும் சரி ஸ்பான்சர் பண்ணுறது லட்சுமி மொபைல்ஸ் சர்ச் ஷீட்டில் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனை கொடுக்குறேன். கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கூலி போனோம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிற வீடியோ கிடையாது. பாய்.